அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி தக்காளி கார சட்னியும் ஆரோக்கியமான முறையில் கம்பு தோசையும் செய்ய போகிறேன். 2 செய்முறையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு தக்காளி சட்னி பார்த்துருவோம். 4 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியமான தக்காளி. 2 பூண்டு உரிச்சிக்கணும். 2 பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். காரம் எனக்கு 4 காய்ந்த மிளகாய் போதுமானதுன்னு, காரம் அதிகமாக சேர்க்க மாட்டேன், அதனால் 4 காய்ந்த மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த 4 ஒரு 8 அல்லது 10 காய்ந்த மிளகாய் போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சையாகவே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா பேஸ்ட்டாக மையாக இருக்குன்னு தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. ஆனால் நான் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை, மையாக இருக்குன்னு. இது நம்ம கடாயில் தாளிப்பு கொடுத்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் விடணும். தேங்காய் சட்னிக்கு மட்டும்தான், புதினா சட்னி தேங்காய் சட்னிக்கு மட்டும்தான் கோகோனட் ஆயில் விடணும். மற்ற சட்னிக்கெலாம் நல்லெண்ணெய் விடணும். இந்த சட்னிக்கு தக்காளி கார சட்னிக்கு இது தொக்கு மாதிரியே இருக்கும். 1/4 கப்பு அளவுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். நான் கூடுதலாகவே மறுபடியும் 8 டீஸ்பூன் கொடுத்துட்டு, கடுகு உளுத்தம்பருப்புலாம் கொடுத்து, கருவேப்பிலை கொடுத்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சு வந்தோடனே 8 டீஸ்பூன் நான் நல்லெண்ணெய் இட்டிருக்கேன். மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் கொடுத்துருப்பேன். கொடுத்துட்டு இதை கருவேப்பிலெல்லாம் பொரிஞ்ச உடனே, அந்த கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை அதையும் நல்லா பொரிய விட்டு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கின்னு, அதன் பிறகு இந்த மையாக அரைச்ச பேஸ்ட்டை இந்த பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை தக்காளி பூண்டு 2 பூண்டு போட்டுக்கோங்க. 4 தக்காளி, காய்ந்த மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதில் தண்ணி ஊற்றிலாம் நம்ம கலக்கக்கூடாது. இந்த இதுலேயே கையாலேயே நீங்கள் அதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. இல்லைனா ஸ்பூனால் அந்த மிக்சியில் ஜாரில் உள்ளதெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி கலக்காதீங்க. இது தொக்கு மாதிரி இருக்கும். தொக்குக்கு வெந்தயம், கடுகு வறுத்துட்டு கொஞ்சம் புளி கூட சேர்ப்பாங்க. வறுத்துட்டு இது தொக்கு மாதிரி செய்வாங்க. இது இப்போ தக்காளி கார சட்னி செய்கிறோம். அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எத்தனை இட்லினாலும் தோசைனாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அடி தூள் தான். அவ்வளோ இட்லி தோசைலாம் பசங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளும் அப்படியே கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த எண்ணெய்லாம், அந்த நல்லெண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். அப்படியே மின்னு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே தான் அடுப்பை ஆஃப் பண்ணணும். அந்த அளவுக்கு அதை நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு, நான் இடையிலையும் எண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் ஆட்டம் நான் விட்டுட்டு, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே, இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு கோப்பையெல்லாம் மாற்றிக்கிட்டேன். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாசனையும் அந்த சுவையும் சொல்லவே முடியாது, அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது கம்பு தோசைக்கு நம்ம செய்முறையை பார்ப்போம். இது சூப்பராக இருக்கும். கோப்பைக்கு மாற்றிட்டு சுவை கூடுதலாக இருக்கும், அருமையாக இருக்கும். கார சட்னியை விட இதே மாதிரி தக்காளி கார சட்னி செய்து பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா அந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா கிளறி நல்லா சுண்டி இந்த சட்னி சூப்பராக டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. இது ரெடி ஆகிட்டாங்க, தக்காளி கார சட்னி. கம்பு தோசை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம். கம்பு தோசை நான் எப்போதுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியப்பம் தான் அதிகமாக சேர்ப்பேன். இட்லி தோசை இல்லாத நேரத்தில் நான் ரமணா கம்பு மாவு தான் எடுத்திருக்கேன். நிறையா அரைச்சா நமக்கு வண்டு பூச்சிலாம் வைக்கும். அப்படிங்கிறதுனால நான் மாதம் ஒரு 1/2 கிலோ அல்லது 1 கிலோ வாங்கிடுவேன். கேழ்வரகு மாவு, கம்பு மாவுலாம் நம்ம அரைச்சி வச்சா 2 பேர் தான் இருக்கும். அதனால் வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாதுன்னு இப்படி செய்துடுவேன். இப்போ கம்பு மாவு 1 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். இட்லி தோசை நீங்கள் 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. 3/4 கப்பு எடுத்து, இதுக்கு ரவை, தயிர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அந்த இட்லி மாவு மட்டும் இருந்தாலே போதும். ஒரு 3/4 கப்பு, அது கம்பு மாவு 1 கப்பு. இதில் தோசை மாவு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு கலக்காதீங்க. தண்ணியாக சேர்த்து நீங்கள் விட்டாலும் ரவா தோசை அளவுக்கும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த மாவுலேயே தண்ணி சேர்த்து நல்லா கையாலேயே பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விடணும். மாவுலாம் நம்ம கரைப்போம் இல்லையா, இட்லி மாவுலாம், அந்த அளவுக்கு கரைச்சி விடணும். கரைச்சி விட்டுட்டு இது நல்லா தோசை மாவு அளவுக்கு கரைச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும், நம்ம ரவா தோசை மாதிரி எடுக்க போகிறோன்னா இன்னும் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. ஆனால் தோசை மாதிரி வார்க்கணுன்னா இப்படி தான் நம்ம கலந்துக்கணும். இதில் கம்புமெல்லாம் ஊற வச்சு, உளுந்தும் ஊற வச்சு இட்லி கூட சுடலாம். சூப்பராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ
1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பல்ஸு இல்லைன்னா உரலில் வந்து நுணுக்கிக்கங்க. நுணுக்கிக்கிட்டு அதை போட்டிருக்கேன். மிளகு ஜீரகம் நுணுக்கி போட்டிருக்கேன். கேரட் 1 எடுத்து தோல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுல மல்லி கருவேப்பிலையும் போட்டு, பச்சை மிளகா போடாதீங்க, காரத்தன்மையாக இருக்கும். அதனால் பச்சை மிளகா போடாதீங்க. நீங்கள் வந்து வெங்காயம் கூட போடலாம். நான் வெங்காயம் சேர்க்கலை. வெங்காயம் போடுறதா இருந்தாலும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட்டு மட்டும் ஒரு பெரிய கேரட்டாக எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இது வந்து தோசை மாவு அளவுக்கு இப்போ நம்ம வந்து கரைச்சிக்கிட்டு இதை நல்லா வந்து ஒரு கரண்டியில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதில் வந்து மல்லி வந்து லாஸ்ட்டாக வந்து இதை கட் பண்ணியும் போட்டிருக்கேன். இருந்தாலும் மல்லி வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போடும்போது சாப்பிடும்போது அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் நமக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நான் மல்லி வந்து சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மாவு ரெடியாக இருக்காங்க. 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சாதான் தோசை வார்க்கும் போது நல்லா தோசை வந்து நமக்கு நல்லா வரும். உடனேவும் சுட்டு எடுக்கலாம். ஏன்னா இட்லி மாவு இருந்தது தான் நம்ம சேர்த்துருக்கோம். உடனேவும் சுட்டு எடுக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் ஊறுனா கொஞ்சம் தோசை வந்து சுவை கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ மல்லிலாம் நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவர் ஊறட்டும். ஊறின பிறகு தோசைக்கல்லை வச்சு நம்ம வந்து தோசை வார்க்க வேண்டியது தான். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா சூடாக்கி ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சொல்கிறேன். தோசைக்கு வந்து உங்கள் தோசை வரலன்னா அதில் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு சொட்டு விட்டு நம்ம காட்டன் துணியில் தேய்ச்சி அந்த தோசைக்கல்லில் தேய்ச்சி எடுத்துட்டா தோசை வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது. நம்ம வெங்காயம் உப்புலாம் கூட சேர்க்க வேணாம். அந்த விளக்கெண்ணெய் ஒன்றே போதும். சொட்டுக்கோன்னு போட்டால் போதும். ஒரு சொட்டு போட்டாலே தோசை வந்து அப்படி ஒட்டாமல் வரும். நான் நல்லெண்ணெய் தான் கொஞ்சம் விட்டுருக்கேன். இந்த கல் வந்து நல்லா தோசை வந்து வார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சோப்பு போட்டு எது போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம்னாக்கா அது வந்து ஒட்டிக்கும் தோசை. அதனால் வந்து அதை என்ன செய்யணுன்னா ஆயில் போட்டு அப்ளை பண்ணணும். அப்படி இல்லைன்னா எறும்பு வரும் அப்படி இப்படின்னாக்கா நம்ம என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு சொட்டு 2 சொட்டு நல்லெண்ணெய்ங்கிற விளக்கெண்ணெய் போட்டாக்கா ஒட்டாது. அதே மாதிரி தோசை வந்து ஒரு தோசை சுடும் போது ஹையில் வைங்க. 2-3 தோசை சுடும் போது நல்லா வந்து போய் ஒட்டிக்கும் ரொம்ப ஹீட் ஆனோன்னு. அப்போ அந்த ஸ்டேஜில் நீங்கள் 2வது தோசை 3வது தோசை சுடும் போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஹையில் வைங்க. அப்போ தான் வந்து தோசை வந்து திருப்பி சுடும் போதும் ஈஸியாக வரும். இதெல்லாம் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். தோசை வந்து இப்போ வந்து எண்ணெயை சுற்றிரம் விட்டு தோசையை எடுக்கிறேன். ஒரு சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கரெக்டாக சமையல் வந்து வந்துடும். இப்போ வந்து நான் வந்து அடுத்தடுத்த தோசை சுடும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தோசையை வறுத்துட்டு அப்புறம் ஹையில் வைப்பேன். அப்புறம் சுற்றிலும் வந்து எண்ணெய் விடுவேன். இன்னொரு தோசையும் சுட்டு எடுத்துருவோம். எப்போதுமே வந்து தோசைக்கல்ல வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணும் போது அதை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மறுபடியும் வந்து என்ன செய்யணுன்னா வாஷ் பண்ணிவிட்டு சோப்புலாம் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல வச்சிருன்னு. அப்போ தான் வந்து அதில் வந்து எண்ணெயில் வந்து எதுவும் வந்து பூச்சிகள் வராமல் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம அதில் வந்து நல்லா சால்ட்டு உப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிட்டாலும் தோசை வந்து நல்லா வார்க்கலாம். அதுவும் சின்ன சின்ன டிப்ஸு தான். இப்போ வந்து அடுத்தது ஆப்பம் மாதிரி கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காம கம்பு தோசை சுட போகிறோம். இது மாதிரியும் சுட்டு ஆயில் சேர்க்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம். சூப்பராக வந்து ஆயில் சேர்க்காம நம்ம அந்த தோசையை வந்து ஒரு மூடி போட்டு மூடி குயிக்கான முறையிலையும் இது வந்து தோசை வந்து ரெடி ஆகிடும். 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். மூடி போட்ட உடனே அருமையான கம்பு தோசை ஆயில் இல்லாமல் மூடி போட்டு ஆப்பம் மாதிரி எடுத்துட்டோம். ஆப்பம் மாதிரி இருக்காது. நான் ஆப்பம் மாதிரி நம்ம சுட்டு இதை எடுத்துடலாம். அழகான கம்பு தோசையும் ஆரோக்கியமான முறையில் நம்ம செய்துட்டோம். தக்காளி கார சட்னியும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீன் குழம்பு தான் கம்பு தோசைக்கும் கேழ்வரகு தோசைக்கும் செம்மையாக இருக்கும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.